திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். கிழிச்சாங்க. கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். அண்ணே, நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்குமே அந்த கட்சி ஒரு பணி கொடுக்கும், இதை செய்யுங்கன்னு சொல்லணும். ஈவன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட கட்சி ரீநாமினேட் பண்ணாதான் அவங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக திரும்ப வருவாங்க. ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, கட்சி சொல்லும் யாரு எங்க நிக்கணும், எதற்காக நிக்கணும். 2024 கோயம்புத்தூர்ல நிக்கணும், கோயம்புத்தூர் நின்னாச்சு. 2026 எங்க நிக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க நிக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா பகுதியிலும் வேலை செய்யறோம், அரசியல் வேலைகள் எல்லா பகுதிக்கு போறோம், எல்லா இடத்துலயும் பேசுறோம். இன்னைக்கு மதுரையில் இருக்கிறோம், நேற்று கோயம்புத்தூர், அடுத்த 2-3 நாள், நாளைக்கு மத்தியானத்துல இருந்து கோயம்புத்தூர்ல இருப்பாங்க 2 நாளைக்கு. அதனால எங்கெங்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியுதோ கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே வந்து நேரம் கொடுத்துட்டு திரும்ப நான் போய்க்கிறேங்கன்னா, அமைப்பு வேலையை பொறுத்தவரை சொல்லுகின்ற நேரத்திற்கு என்னால் வர முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். கட்சிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அகில இந்திய தலைவர்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதற்குத்தான் நான் நிதின் நபீன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவையும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் கொடுத்தேன். இந்த குழப்பம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு உதாரணமா கொடுத்தேன். நன்றி அண்ணா.